ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் அவங்க ரவீந்த். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 200 மெகா பிக்சல் கேமராவோட இன்னைக்கு Xiaomi 12T Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி Motorola 200 மெகா பிக்சல் கேமராவோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்களே. அதனால ரெண்டாவது 200 மெகா பிக்சல் கேமரா ஸ்மார்ட் ஃபோனா இன்னைக்கு Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 12T Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் இது கூட Xiaomi 12T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு Xiaomi 12T சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 200 மெகா பிக்சல் கேமராவை தாண்டி வேற என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கு, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Xiaomi 12T சீரிஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, Xiaomi 12T அண்ட் Xiaomi 12T Pro அப்படின்ற ரெண்டு மாடல் இருக்குது. இந்த ரெண்டு மாடலில் Xiaomi 12T Pro இதுதான் ஹையர் வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன். இதில் தான் இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. மற்றபடி டிசைன் லுக்லலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. Xiaomi 12T அண்ட் 12T Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் சேம் எக்ஸாக்டாக ஒரே மாதிரியான லுக்கில் தான் இருக்குது. அண்ட் லுக்கும் புதுசெல்லாம் கிடையாது. எங்களுடைய ப்ரீவியஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு லுக்கில் தான், ஒரு டிசைனில் தான் இந்த Xiaomi 12T சீரிஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் Xiaomi 12T Pro இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கு அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து Xiaomi 12Tல என்னென்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த Xiaomi 12T Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல தான் இந்த டிஸ்பிளே இருக்கு. 120Hzக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1220 பிக்சலுக்கான ரெசல்யூஷன், which is 1.5K கான ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் நார்மல் 1080 பிக்சலுக்கான ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இல்லாம இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் டிஸ்பிளே, பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு 2K டிஸ்பிளேவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு, 1200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. காதலிங் ஒரு கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல இருக்கு. ஸோ அதனால டிஸ்பிளே வைஸ் ஒரு நல்ல டாப் நாச்சான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5000 mAhக்கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஃபாஸ்டான சார்ஜிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. அப்படின்றது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல பெரிய பேட்டரி பேக்கப் கொடுக்கிறதுக்கு இந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் காரணமா இருக்க போகுது கிடையாது. இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர், ஏன்னா 4 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி இருக்கக்கூடிய இப்ப லேட்டஸ்டா Snapdragon கிட்ட இருந்து the most powerful chipset இருக்கக்கூடிய Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு chipset தான் இந்த Xiaomi 12T Pro ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா வேற லெவலா இருக்கும். அப்படின்றதோட சேர்த்து இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனாவும் இருக்கும். ஏன்னா 4 nm சைஸ்க்கான சிப்செட் அப்படின்றதுனால இது இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃபை இந்த ஸ்மார்ட் போனுக்கு நமக்கு கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுனால கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் இல்லாம நம்ம யூஸ் பண்றதுக்கான பெட்டரான பேட்டரி பேக்கப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனாவும் இருக்கு. அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கு. இது போக LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ், Wi-Fi 6, Bluetooth version 5.2 அப்படின்ற மாதிரி எல்லாமே லேட்டஸ்டான கனெக்டிவிட்டி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் அட்ராக்ஷன் கேமரா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி Motorola H30 அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்த அதே 200 மெகா பிக்சல் கேமரா தான். அதுல யூஸ் பண்ணியிருந்த அதே Samsung HP1 அப்படின்ற அந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சென்சாருடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சென்சார் நமக்கு 8P லென்ஸோட இன்டகிரேட் பண்ணி வரக்கூடிய ஒரு சிப்செட். அப்படின்றதுனால இந்த கேமரா சென்சார் இன்னும் நெக்ஸ்ட் லெவலான போட்டோகிராஃபி அவுட்புட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா லென்ஸா இருக்கும். அண்ட் இதில் நமக்கு 8Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும், ஹை ரெசல்யூஷன்ல 8K வீடியோஸ்லாம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ட் இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இந்த 200 மெகா பிக்சல் கேமரால இருக்கு. அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு டாப் நாச்சான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா சூப்பர் பட் டாப் நாச்சா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துட்டாங்க, ஓகே. பட் ஆனால் இது கூட இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேமரா, இதுக்காக இந்த செக்மெண்ட்டையும் வந்து அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற அந்த ஒரு கேமராவை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இவங்களுக்கு காம்படிஷனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Moto H30 அதுவுமே 200 மெகா பிக்சல் கேமராவோட இருக்கு. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு கேமராவுமே டாப் நாச்சா கொடுத்துருந்தாங்க. டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் கூட அந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியெல்லாம் அவங்க Motorola ஸ்மார்ட் போன்ஸ் கொடுக்கும்போது Xiaomi இவங்க ஏன் இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த 200 மெகா பிக்சலுக்கான இந்த ஒரு கேமரா போதும்னு விட்டாங்கன்னு தெரியல. இந்த 200 மெகா பிக்சல் கேமரா மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல அட்ராக்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது போக சப்போர்ட்டிவ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்னு 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய கேமராவை தூக்கிட்டு போய் இந்த ஸ்மார்ட் போன்ல
கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால கேமரால இந்த 200 மெகா பிக்சல் பாசிட்டிவா இருந்தாலும் மற்ற கேமராஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு பெரிய நெகட்டிவாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவே செல்ஃபி கேமரா வரும்போது இங்கே 20 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இதை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இங்க இல்ல. சோ அதுல இருந்தே தெரியுது ஆல்ரெடி Xiaomi கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் இந்த செல்ஃபி கேமரா. அதுல மேஜரா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இது போக மத்தபடி இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. Android 12 ஓட MIUI 13 ஓட இந்த ஸ்மார்ட் போன் வரும்னு சொல்லிருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த Xiaomi 12T Pro ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய வேரியன்ட் 8 + 128GB கான இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் இந்தியன் மணிக்கு 60,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு சைனால இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 60,000 அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா அந்த பிரைமரி கேமராவை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல ஒண்ணுமே அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த 60,000 செக்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அடுத்து டிஸ்பிளே என்னதான் இங்க 1.5K ரெசல்யூஷனான டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு 2K ரெசல்யூஷன் உடைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்பிளேவும் இங்க நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்றது டீசென்டான ஃபீச்சர் தான். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு இதை விட பெட்டரா 150 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும் இருக்கு அப்படின்றதுனால ஓவராலா பார்க்கும்போது இந்த 200 மெகா பிக்சலுக்கான இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு அட்வான்டேஜா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரா எனக்கு பர்சனலி படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த ஸ்மார்ட் போன் இந்த பிரைமரி கேமராவை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் கேமராலாம் ரொம்பவே பூரா இந்த ஸ்மார்ட் போனுடைய செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவரால் எனக்கு இந்த Xiaomi 12T Pro எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. அதுவும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அந்த 200 மெகா பிக்சல் கேமராவோட ஆல்ரெடி மார்க்கெட்ல காம்படிஷனுக்கு Motorola 830 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் போன் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு இங்க இந்த Xiaomi 12T Pro அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் போனா படல. சரி இப்போ அதுவே இதுல Xiaomi 12T அப்படின்ற இன்னொரு ஸ்மார்ட் போனும் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்மார்ட் போனாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த Xiaomi 12T Proல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. MediaTek கூடிய Dimensity 8100 Ultra அப்படின்ற ஒரு சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய MediaTek Dimensity 8100 அதே சிப்செட் தான். அதுல GPU-வை இன்னும் பெட்டர் பண்ணி இன்னும் அப்கிரேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ GPU மட்டும் இன்னும் பெட்டரா ஸ்கோர் பண்ணும், இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி Dimensity 8100 அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அந்த வகையில பார்க்கும்போது Xiaomi 12T Proல இருந்து பர்ஃபார்மன்ஸை ஒரு சின்ன டவுன் கிரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இது போக கேமரா அந்த இருக்கக்கூடிய அந்த 200 மெகா பிக்சல் கேமராவை இங்க டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. 200 மெகா பிக்சலுக்கான அந்த பிரைமரி கேமராவை மட்டும் அப்படியே லைக்கா தூக்கி போட்டுட்டு அவங்க எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த 108 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு பிரைமரி சென்சார் இங்க தூக்கிட்டு வந்து இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த 108 மெகா பிக்சல் மட்டும் தான் இங்க இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கேமரால. மற்றபடி அந்த செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ தான். செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் செல்ஃபி தான். ஸோ அந்த வகையில் ஓவரால் எல்லாமே Xiaomi 12T Pro தான். அந்த 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ப்ராசஸரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணதுனால பிரைசிங் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் பாத்தீங்கன்னா 8 + 128GB கான வேரியன்ட் இந்தியன் மணிக்கு 48,800 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு சைனாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனும் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் கண்டிப்பா இந்தியாவுக்கு வரும்போது நாம இப்போ மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த செக்மெண்ட்டுக்கு வராது, இதை விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு தான் வரும். அப்படின்றதுனால இந்தியன் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு கம்மியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போன் ஒர்த்தா தேருமா தேராதா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ஸ் என்ன பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பத்தினா உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒர்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னதான் இந்த ஸ்மார்ட் போன்ல 200 மெகா பிக்சல் கேமரா இருந்தாலும் சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவை பத்தினா உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.